Greetings to all the 9th standard students. இன்னைக்கு நம்ம 7th day ஆக்டிவிட்டியில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து பார்க்குறதுக்கு முன்னால் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்னா V1, V2, V3, அதாவது வேர்போட ஃபார்மேஷன் அதை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். V1ன்றது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், V2 அப்படின்றது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், V3ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது நமக்கு நல்லாவே தெரியும். அதை நம்ம வந்து தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது நமக்கு தெரிய வேண்டியது V1, V2, V3. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ பாருங்கள், பீனா வாஸ், வேர், V3ல பீன்னு வரும். சரியா? நான் இப்போ ஒரே ஒரு வேர்டை மட்டும் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செல்லுன்ற வேர்டை எடுத்துக்கிறேன். இதில் V1ல் வந்து செல் அப்படின்ற வேர்டு இருக்குன்னா அது V2வாக மாறும்போது என்ன மாறும்? சோல்டுன்னு மாறும். அதே மாதிரி V3ஆக மாறும்போது, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறும்போது சோல்டுன்னு மாறும். சரியா? சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த 12 டென்சஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். அந்த 12 டென்சஸோட ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வரக்கூடிய சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன டென்ஸாக இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். சரியா? இப்போ உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு தெரியும். ரைட்ஸ் அப்படி இருக்குன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், ரோட்னா பாஸ்ட் டென்ஸ், வில் ரைட் இருக்குன்னா ஃப்யூச்சர்னு உங்களுக்கு தெரியும். இது மாதிரி இங்கே 12 டென்சஸுமே நமக்கு இருக்குது. இதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுக்கு தனித்தனியாக வீடியோவும் போட்டிருக்கோம். அடுத்தது பார்க்கலாம். சரி, இப்போது இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு ஒரு டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த ஃபர்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் நான் எடுத்துக்குவோம். ஆக்டிவிட்டி 1ல் சுஜி செட் டு பிரியா, டிட் யூ ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். சரியா? சுஜி செட் டு பிரியா, டிட் யூ ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். சரி, அந்த இடத்துல கமா வரணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், யார் சொல்கிறாங்க? சுஜின்றவங்க பேசுகிறாங்க. சரியா? சுஜி செட் டு பிரியா, பிரியா கிட்ட பேச சொல்கிறாங்க. டிட் யூ ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், உன் பிரேக்ஃபாஸ்ட்டை நீ சாப்பிட்டுட்டியா, நீ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போது இந்த சுஜின்றவங்க ஸ்பீக்கர், பிரியான்றவங்க இங்கே லிசனர். சரியா? இந்த சுஜி வந்து பிரியா கிட்ட பேசினது தான் இந்த வேர்ட்ஸு, டிட் யூ ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது. ஓகே, இது நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆக்சுவல் வேர்ட்ஸ். சரியா? இது வந்து நம்ம ஆக்சுவல் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது இந்த சுஜி வந்து பிரியா கிட்ட சொன்னதை நம்ம அப்படியேவும் சொல்லலாம். சரியா? அல்லது நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாகவும் சொல்லலாம். சரியா? அதுக்கு தான் நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பயன்படுத்துகிறோம். அவங்க சொன்ன மாதிரியே அப்படி எக்ஸாக்டாகவும் நம்ம சொல்லலாம். அல்லது அவள் அப்படி சொன்னா அப்படின்றத நம்ம அந்த கண்டென்ட்டை மாறாமல் இந்த விதத்தை நம்ம மாற்றி சொல்கிறோம். அதுதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்த்தோன்னா, இப்போது இந்த சுஜின்றது இந்த இடத்துல ஸ்பீக்கர், பிரியா லிசனர். அப்போ இந்த செட் டு அப்படின்னு ஒரு வேர்ப் நடுவில் வந்திருக்கா, அதுக்கு பேர் ரிப்போர்ட்டிங் வேர்ப். சரியா? இந்த கமாவுக்கு முன்னால் வரக்கூடிய வேர்ப், யார்கிட்ட பேசுகிறாங்களோ அது கூடால வரக்கூடிய வேர்ட்ஸை வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த இதை வந்து ஆக்சுவல் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறத ஆக்சுவல் வேர்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போது சுஜி என்ன சொல்கிறாங்க? பிரியா கிட்ட நீ சாப்பிட்டுட்டியா, டிட் யூ ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த யூன்றது யாரை குறிக்குது? யூன்றது இந்த பிரியாவை குறிக்குது. நீ சாப்பிட்டியான்னு பிரியாவை பற்றி கேட்குறாங்க. அப்போ யூன்றது யார்? பிரியா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சிச்சுவேஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் we can change the speech. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். இப்போ இன்னொன்று எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் 2 பார்க்க போகிறோம். பிரியா செட் ஐ எம் டயர்டு. இப்போ பாருங்கள், பிரியா வந்து சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்கன்றதே நமக்கு கொடுக்கல. சரியா? இங்கே ஸ்பீக்கர் மட்டும்தான் இங்கே இருக்காங்க. லிசனரை நமக்கு கொடுக்கல. பிரியா தனக்குத்தானே சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம், இல்லை அந்த இடத்துல யாரோ இருந்திருக்காங்க நமக்கு மென்ஷன் பண்ணாமையும் இருக்கலாம். அப்போ இந்த பிரியா அப்படின்றது ஸ்பீக்கர்,
செட்டுன்றது ரிப்போர்ட்டிங் வேர்ப். இந்த கமாக்கு அடுத்து இந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்கு இல்லையா, பார்த்தீங்களா இந்த பாக்ஸில் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்குள்ளே இருக்கிறது வந்து என்னென்னா ஆக்சுவல் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை. ஓகேவா, இதை வந்து ரிப்போர்ட்டட் வேர்ப், இது ரிப்போர்ட்டிங் வேர்ப், இது ரிப்போர்ட்டட் வேர்ப். இந்த ஆம்ன்றது ரிப்போர்ட்டட் வேர்ப். ஓகே, சரி, அடுத்து பாருங்கள். இப்போது இதை எப்படி மாற்றணும் அப்படின்றத நம்ம நல்லா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எடுத்துக்குவோம். He says I am happy. ரூல் 1 பார்க்குறோம். He says I am happy அப்படின்னு இருக்கா. இப்போ இந்த he says அப்படின்னு இருக்குது. says அப்படின்றது என்னென்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. செட்டுன்னு சொன்னால் பாஸ்ட்டு. கீழே பாருங்கள், இந்த சென்டென்ஸில் செட்டுன்னு இருக்கா. செட்டுன்னா என்னது, பாஸ்டன்ஸ். ஆனால் நமக்கு இங்கே சேஸ்ன்னு இருக்கிறது என்ன இருக்குது, ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த ரிப்போர்ட்டிங் வேர்ப், அதாவது இதை தான் நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்ப்னு சொல்லுவோம். இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா there is no change in the verb given in actual words. அதனால் நீங்கள் வந்து டென்ஸை வந்து அங்கே சேஞ்ச் பண்ண வேண்டாம், அந்த வேர்பை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா இஃப் த ரிப்போர்ட்டிங் வேர்ப் இஸ் இன் ப்ரெசன்ட் டென்ஸ் there is no change in the verb given in actual words. ஓகேவா, நமக்கு ஆக்சுவல் வேர்ட்ஸில் வந்து அந்த டென்ஸ் வந்து வேர்பை சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, he says, அவன் சொல்கிறான் I am happy, நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறான். இந்த says அப்படின்றது என்னவா இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ நமக்கு இந்த வேர்பை என்ன பண்ண வேணாம், அந்த வேர்பை நம்ம பாஸ்ட் டென்ஸாக மாற்ற வேண்டாம், ப்ரெசன்ட் ஃபார்மாகவே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எழுத போகிறோம். he says that என்ற கன்ஜெக்ஷன் சேர்க்கணும். ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா that அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷனை நம்ம சேர்க்கணும். he says that I am happy. I am happyன்னு யார் சொல்கிறா, அவன் சொல்கிறான். ஸோ அந்த ஐன்றது யார் குறிக்குது, அவனை குறிக்குது, he. அப்போது he, இந்த ஆம்ன்ற வேர்பு என்ன மாறும், இஸ்ன்னு மாறும், he is happy. ஓகேவா, அடுத்து ரூல் 2 பாருங்கள். இஃப் த ரிப்போர்ட்டிங் வேர்ப் இஸ் இன் த பாஸ்ட் டென்ஸ், இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது செட்டுன்னு, அண்ட் த ஆக்சுவல் வேர்ட்ஸ் ஆர் யூனிவர்சல் ட்ரூத். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆக்சுவல் வேர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ட்ரூத்தாவோ அல்லது ப்ராவர்ப்ஸாவோ அல்லது சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸாவோ இருந்துச்சுன்னா வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதை வந்து அப்படியே போட்டுறணும். சரியா, there is no change in the tense. அதாவது பெர்மனெண்ட் ஃபேக்ட்ஸாக இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்னா இந்த சன் ரைசஸ்ன்ற வேர்பை நீ ரைஸ்டுன்னு மாற்றிடக்கூடாது. ஏன் மாற்றக்கூடாது, இது வந்து யூனிவர்சல் ட்ரூத். அதனால there is no change in the tense. ஆக்சுவல் வேர்ட்ஸில் வந்து எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இவங்க வந்து தேட்ன்ற கன்ஜெக்ஷன் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது நீஹா செட் தட் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஓகேவா, இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. டைரக்ட் ஸ்பீச்சில் பார்த்திங்கன்னா இந்த கமா இருக்கும், அந்த கொட்டேஷன் மார்க்ஸ் மேலே கொடுத்துருப்பாங்க அது இருக்கும், அந்த கொட்டேஷன் மார்க்ஸ்க்குள்ளே தான் அந்த ஆக்சுவல் வேர்ட்ஸ் இருக்கும். ஆனால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பார்த்திங்கன்னா அந்த கமா அண்ட் கொட்டேஷன்லாம் இருக்காது. ஓகேவா, அந்த கமா வர இடத்துல நம்ம வந்து கன்ஜெக்ஷன் வேர்டு என்ன யூஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாக அந்த டென்ஸ் அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போட போகிறோம். ஓகேவா, சரி, அடுத்தது பாருங்கள். சரி, இங்கே பாருங்கள், he said to me I saw you yesterday. இங்கே இந்த இடத்துல said to அப்படின்னு வந்திருக்கு. said to அப்படின்னா என்ன மாற்றணும்னா டோல்டுன்னு மாற்றணும். இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை said toன்னு இருந்துச்சுன்னா டோல்டுன்னு மாற்றணும். told me that he had seen me the day before. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, I saw you yesterdayன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சான்றது என்னது, பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இப்போ பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி மாற்றோம்னா பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸாக மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்டர்டேன்ற வேர்டு வந்து டைமை குறிக்கக்கூடிய வேர்டு, அந்த டைமை அந்த எஸ்டர்டேன்றதை த டே பிஃபோர்னு மாற்றணும். ஓகேவா, சரி, இப்போ இங்கே கீழே பாருங்கள் ஒரு காலம் கொடுத்துருங்க. அதில் ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்னென்னலாம் வந்தால் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.
இதுக்கு முன்னால் நம்ம ஒரு சின்ன ஒரு ரீகால் நான் சொல்ல மறந்துட்டேன், இப்போ பண்ணுவோம். இப்போ நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வந்து தெரியும். ஒன்று என்னது? ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று கொஸ்டின், அடுத்து இம்பேரட்டிவ், அடுத்து எக்ஸ்க்ளைமேட்டரி. 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வந்து நமக்கு தெரியும். ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம், அசர்ட்டிவ்னு சொல்லலாம், டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லலாம். சரியா? கொஸ்டின்னா என்னது? இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து இம்பேரட்டிவ் சென்டென்சஸில் என்னென்ன வரும்? ஆர்டர், அட்வைஸ், ரெக்வஸ்ட், இது எல்லாமே இம்பேரட்டிவ் சென்டென்ஸில் வரும். எக்ஸ்க்ளைமேட்டரி சென்டென்ஸ் பார்த்தோன்னா நம்மளோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்க்ளைமேட்டரி சென்டென்சஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸஸ்லாம் படிச்சிருக்கோம். இப்போது இந்த நமக்கு கொடுத்துருக்க சென்டென்சஸ் வந்து நமக்கு டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் நமக்கு அதை கன்வெர்ட் பண்ணுறப்போ என்ன கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். சரியா? ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போது நமக்கு ஒரு சென்டென்ஸில் ரிப்போர்ட்டிங் வேர்பில் சே அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் மாற்றும்போது சேன்னு தான் போடணும். சே டு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா டெல், சேஸ் அப்படி கொடுத்தாங்கன்னா சேஸ்னால் அப்படியே போடணும். சேஸ் டு அப்படின்னு கொடுத்தா டெல்ஸ், செட் அதே செட், செட் டு டோல்டுன்னு மாற்றணும். ஓகேவா? சரி, இதே இது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வேர்பில் எஸ்ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே நம்ம எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினா அல்லது WH கொஸ்டினான்னு பார்க்கணும். WH கொஸ்டினா என்னது? ஒய், வென், வேர், ஹூ, ஹூம், அந்த மாதிரிலாம் WHன்னு வரும் இல்லையா, அதெல்லாம் WH கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம். அப்போது நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் வந்து எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஆசேனா ஆஸ்க்கு, அதே தான். இது ரெண்டுக்குமே ஒரே தான் வரும். இங்கே வந்து எந்த சேஞ்சும் இருக்காது. சே டு அப்படின்னா ஆஸ்க்குன்னு வரும், சேஸ்னா ஆஸ்க்ஸ் அப்படின்னு வரணும், செட் அப்படின்னா ஆஸ்க்டு அப்படின்னு வரணும். ஓகேவா? இது வந்து இந்த சேஞ்ச் இருக்கும். இதுவே இம்பேரட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் அந்த சென்டென்ஸை பொறுத்து, அந்த சிச்சுவேஷனை பொறுத்து, ரெக்வஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ரெக்வஸ்ட், ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆர்டர், இல்லை ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அட்வைஸ், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்க்ளைமேட்டரி சென்டென்சஸ்லேயும் நம்ம எக்ஸ்க்ளைம்டு அப்படின்ற வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது ஒரு ரூல்ஸ். சரி, ஆக்டிவிட்டி 4 போகலாம். இப்போது let us see the changes in reported verb. நான் சொன்னது என்னது? ஃபஸ்ட்டு சொன்னது ரிப்போர்ட்டிங், ING, ரிப்போர்ட்டிங் verb. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிப்போர்ட்டட் verb. இந்த ரிப்போர்ட்டட் வேர்பை வந்து பாஸ்ட் டென்ஸாக நம்ம மாற்ற போகிறோம். அதாவது கொட்டேஷனுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த ரிப்போர்ட்டட் வேர்பை நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்பாக மாற்றும் போது என்ன பண்ணணும்னா ப்ரெசண்ட்டில் இருக்க ஃபார்மேஷன் ஃபுல்லாக பாஸ்ட்டாக மாறும். சரியா? அதை தான் இங்கே காலமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் ஃபார்மேஷன் ஃபுல்லாக பாஸ்ட் ஃபார்மேஷனாக மாறும். அவ்வளோதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஷீ இஸ் வாக்கிங் அப்படின்னு இருக்குது. சரியாம்மா? இப்போது இஸ்ன்றது என்னது? ப்ரெசன்ட் ஃபார்ம், ஐஎன்ஜி வந்து கண்டினியூஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்கிறத நம்ம என்னவா மாற்றுவோம்? பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்றுவோம். வாஸ் வாக்கிங். சரியா? இதே ப்ளூரல் இருந்தால் என்ன மாற்றுவோம்? வேர் வாக்கிங், தே வேர் வாக்கிங், அந்த மாதிரி மாற்றிக்குவோம். ஓகேவா? இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அடுத்தது பாருங்கள். இது வந்து வில், ஷால், கேன், மே, மஸ்ட், இந்த மாதிரி ஆக்சிலரி வேர்ப்ஸாக இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் வரக்கூடிய வேர்ப் வந்து V1 தான் இருக்கும். அந்த V2லாம் நம்ம போட்டுறக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லுன்றது உட்டுன்னு மாறுமே தவிர உட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேர்பில் எந்த சேஞ்சும் இருக்காது. அதாவது வாக்குனா வாக் அப்படியே தான், வாக்குடுன்னு போட்டுறக்கூடாது. உட்டு வாக்குடுன்னு கிடையாது, உட் வாக், அவ்வளோதான். சரி, அடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? யூ, யுவர்ஸ் அப்படின்றதுலாம் யாரை குறிக்குதுன்னா லிசனரை குறிக்குது. நம்ம அந்த பர்சன், ஸ்பீக்கர் வந்து யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள தான் வந்து இந்த யுவர்ஸ்ன்ற வேர்டு வந்து மென்ஷன் பண்ணுது, ரெஃபர் பண்ணுது.
சரி, இன் ஆக்சுவல் வேர்ட்ஸ், அதாவது இந்த கொட்டேஷன் காமாக்கு அடுத்து வர கொட்டேஷனுக்குள்ளே என்ன இருக்கும்? இன் ஆக்சுவல் வேர்ட்ஸில் ஐ அப்படின்னா ஸ்பீக்கரை குறிக்குது. சரியா? ஐ சா யூ எஸ்டர்டே, நான் உன்னை நேற்று பார்த்தேன். அப்போ ஐன்றது யார்? ஸ்பீக்கரை குறிக்குது. இந்த இடத்துல மை ஃபாதர், அது மை சிஸ்டர், ஏதாவது ஒரு வேர்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. மை சிஸ்டர், மை பிரதர், அப்படி ஏதாவது ஒரு வேர்டை வச்சுக்கோங்க. அப்போ மை சிஸ்டர் அப்படின்றது அந்த ஸ்பீக்கரை குறிக்குது. அடுத்து பாருங்கள், மைன், அதில் ஸ்பீக்கரை குறிக்கக்கூடிய வேர்ட்ஸ் இங்கே. அடுத்து யூ, யுவர், யுவர்ஸ்லாம் லிசனரை குறிக்கக்கூடிய வேர்ட்ஸ். எதில்? ஆக்சுவல் வேர்ட்ஸில். சரி, உங்களுக்கு நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே சொன்னேன் 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் சொன்னேன். ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பேரட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரின்னு 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸை பற்றி சொன்னேன். இப்போ இந்த ஆக்சுவல் வேர்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள். இந்த இருக்குது. இப்போது இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எடுத்துப்போம். ஹி செட் டோன்ட் டச் த ஃபயர். சரியா? ஹீன்றது இந்த இடத்துல ஸ்பீக்கர், இந்த செட்டுன்றது ரிப்போர்ட்டிங் வேர்ப். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ரிப்போர்ட்டட் வேர்பில் என்ன சொல்லியிருக்காங்க? டோன்ட் டச் த ஃபயர். ஓகேவா? இதுதான் ஆக்சுவல் வேர்ட்ஸ். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணணும்னா ஒரு கனெக்டிங் வேர்ட்ஸ் வேணும்ல. சரியா? இப்போ 2 ரயில் பெட்டி இருக்குது. இந்த 2 ரயில் பெட்டியும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயினை கனெக்ட் பண்ணுவாங்க. சரியா? அதுதான் கனெக்டிங் வேர்டுன்னு சொல்லுவோம், கனெக்டிங் மெட்டீரியல். அங்கே இந்த இடத்துல இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆக்சுவல் வேர்ட்ஸையும் இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப்பையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை வந்து நம்ம கனெக்டிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? அது வந்து ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்க்குமே மாறும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த இருக்குது பாருங்கள், இந்த பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் தேட் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் சென்டென்சஸாக, அதாவது இன்டராகேட்டிவ். சரியா? நான் சொன்னேன்ல ஒய், வென், வேர், ஹூ அப்படிலாம் சொன்னேன்ல, அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து கனெக்டிங் வேர்ட்ஸ் எதையும் போட தேவையில்லை. அந்த இடத்துல வென், வேர்னு என்ன வந்திருக்கோ அதை அப்படியே போட்டுக்கிட்டால் போதும். கனெக்டிங் வேர்டாக அதுவே போட்டுக்கிட்டால் போதும். அதுக்குன்னு நம்ம நியூ வேர்ட்ஸ் கிடையாது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எஸ்ன்னு சொல்லணும் அல்லது நோன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட கொஸ்டின் எப்படி இருக்கும்? எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினாக தானே இருக்கும். சரியா? அப்போது நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோவாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் மாடல்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நம்ம கனெக்டிங் வேர்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணோம்னா இஃப் யூஸ் பண்ணலாம் அல்லது வெதர் யூஸ் பண்ணலாம். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, WHETHER. சரியா? நம்ம WH கொஸ்டினாக இருந்தால் there is no connection word. சரியா? அந்த இடத்துல கனெக்ஷன் வேர்டு தேவையில்லை. இது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா இஃப் ஆர் வெதர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று. சரி, அடுத்து பாருங்கள், இம்பேரட்டிவ்னால் என்ன சொல்லியிருக்கோம்? ஆர்டர் பண்ணுறது, அட்வைஸ் பண்ணுறது, ரெக்வஸ்ட் பண்ணுறது. அதில் நெகட்டிவ் ஃபார்மேஷனும் இருக்குது. சரியா? இப்போ பாருங்கள், ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே வந்து கனெக்ஷன் வேர்டு என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா டூ யூஸ் பண்ண போகிறோம். சரியா? டூ. ரன் ஃபாஸ்ட் அப்படின்னா டு ரன் ஃபாஸ்ட் அப்படி சொல்கிறது. சரியா? பி கேர்ஃபுல்னா டு பி கேர்ஃபுல். டூவை வந்து கனெக்டிங் வேர்டாக அந்த வேர்புக்கு முன்னால் கனெக்ட் பண்ண போகிறோம். இதே இது நெகட்டிவாக இருக்குது அந்த சென்டென்ஸ் அப்படின்னா நாட் டூன்னு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். சரியா? நீங்கள் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், அந்த பக்கத்தில் வரக்கூடிய வேர்பில் வந்து எந்த சேஞ்சும் இருக்காது. ஓகேவா? V1னா V1 ஃபார்மேஷன் தான் இருக்கும். பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் இருக்கும். நம்ம பாஸ்ட் டென்ஸ் அந்த இடத்துல போட்டுறக்கூடாது. ஓகேவா? சரி, அடுத்தது பார்க்கலாம். அதே தான் எக்ஸ்க்ளமேஷனுக்கு, அதுக்கு தட் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது ஒரு ரூல். அடுத்து என்ன ரூல் பார்க்க போகிறோன்னா டைரக்ட் எக்ஸ்ப்ரெஷனை இன்டைரக்ட் எக்ஸ்ப்ரெஷனாக மாற்றுறதுக்கு, அதாவது நியர்னஸ் இன் டைம், பிளேஸ் இதெல்லாம் வந்து வில் பி சேஞ்ச்டு இன்டு
வேர்ட் ஷோயிங் டிஸ்டன்ஸாக மாறும். இப்போ ஹியர் அப்படின்னா தேர், தீஸ்னா தோஸ், எகோ பிஃபோர், நவ் தென், thus so, this that. இப்போ திஸ்ன்னு வந்துருந்தால் திஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், தேட் போடணும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில். டுமாரோ த நெக்ஸ்ட் டே, எஸ்டர்டே த ப்ரீவியஸ் டே, டுடே தட் டே, டுநைட் தட் நைட், லாஸ்ட் வீக் த வீக் பிஃபோர், நெக்ஸ்ட் வீக் த நெக்ஸ்ட் வீக். அதே தான் சரி. அதை ஃபாலோயிங் வீக்குன்னு கூட போட்டுக்கலாம். சரி, இப்போ இந்த இதெல்லாம் நமக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம் ஜஸ்ட் ரீகால் பண்ணிவிட்டு நம்ம சென்டென்ஸ் பண்ணலாம். இப்போது டைரக்ட் ஸ்பீச்சிலேருந்து நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு we have to remove comma and quotations. சரியா? அது என்ன டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்னு எடுத்து பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா தேட் அப்படின்ற கனெக்டிங் வேர்டை கனெக்ட் பண்ண போகிறோம். அல்லது அது இன்டராகேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது WH கொஸ்டினா அல்லது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினான்னு பார்க்கணும். WH கொஸ்டினாக இருந்துச்சுன்னா அந்த வென், வேர், ஒய் அந்த வேர்டை தான் நம்ம WH சொல்கிறோம். அந்த வேர்டையே நம்ம கனெக்டிங் வேர்டாக பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? இல்லை WH கொஸ்டின் கிடையாது, அது வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இஃப் ஆர் வெதர் அப்படின்ற ஏதாவது ஒரு கனெக்டிங் வேர்டை யூஸ் பண்ணிக்க போகிறோம். சரியா? அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த ரிப்போர்ட்டட் வேர்பை வந்து என்னவா மாற்றணும், ப்ரெசன்ட் ஃபார்மில் இருந்துச்சுன்னா பாஸ்ட் ஃபார்மில் மாற்றணும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணோம், இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இந்த காலம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சே அப்படின்னு வந்தால் சே தான். இதே கொஸ்டினாக இருந்துச்சுன்னா ஆஸ்க்குன்னு போடுவோம். இதே ரெக்வஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ரெக்வஸ்ட். இந்த சென்டென்ஸ் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆர்டர். இந்த சேவை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், ஆர்டர் போடுவோம். இது எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சேன்ற வேர்டுக்கு பதிலாக எக்ஸ்க்ளைம்ன்ற வேர்டு போடுவோம். சரியா? இதை நம்ம பார்த்தோம். அடுத்து ஆக்சுவல் வேர்ட்ஸோட சேஞ்சஸ் ஆஃப் டென்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து ப்ரொனவுன் சேஞ்ச் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து கனெக்டிங் வேர்டு டென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து இந்த நியர்னஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாமே டிஸ்டன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸாக மாறும், அதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேவா? சரி, இந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேஜ் நம்பர் 46ல் சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச்னு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேஞ்ச் இன்டு டைரக்ட் ஸ்பீச்னு ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நம்ம பண்ண போகிறோம், பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் சேஞ்ச் இன்டு டைரக்ட் ஸ்பீச்சில் ஃபஸ்ட் ஒன், உமா டோல்டு மீ தட் ஹர் மதர் வாஸ் பிஸி. இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸில் கொஷின்லேயே நம்ம பார்த்தாலே தெரியுது, கமா இல்லை, கொட்டேஷன்ஸ் இல்லை. சரியா? இதை வந்து நம்மளை டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம மாற்ற போகிறோம். உமான்றது ஸ்பீக்கர், மீன்றது லிசனர். சரியா? அப்போ அந்த உமா அப்படியே போட்டுருவோம். இந்த டோல்டுன்ற வேர்டை நம்ம எப்படி மாற்றலாம், செட் டூன்னு மாற்றலாம். இது நம்ம எங்கே பார்த்தோம், இந்த ஒரு காலம் படித்தோம்ல, இந்த இருக்குது பாருங்கள். ஓகேவா? இந்த இருக்குது பாருங்கள், செட் டூ என்னவோ மாற்றிருக்காங்க, டோல்டுன்னு மாற்றிருக்காங்க. நீங்கள் டோல்டு டூன்னு போட்டுறக்கூடாது, செட் டூனா டோல்டுன்னு அர்த்தம். சரியா? சரி, அந்த டோல்டை எடுத்து போடுறோம். ஓகே, செட் டோல்டுக்கு பதிலாக செட் டூ. ஓகேவா? இந்த இடத்துல என்ன கனெக்டிங் வேர்டு இருக்குது, தேட்டுன்ற கனெக்டிங் வேர்டு இருக்குது. நம்ம டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற போகிறனால இந்த தேட்டை ரிமூவ் பண்ணிடுறோம். அந்த தேட்டுக்கு பதிலாக என்ன போடுறோம், கமா யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? உமா டோல்டு மீ, உமா என்கிட்ட சொன்னால் ஹர் மதர் வாஸ் பிஸி, அவங்க அம்மா பிஸியாக இருக்காங்கன்னு சொன்னான். சரியா? அப்போ இந்த ஹர் மதர்ன்றது யாரை குறிக்குது, உமாவை குறிக்குது. அப்போ உமா சொல்லும்போது எப்படி சொல்லியிருப்பா, மை மதர் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்போது மை மதர், வாஸ்ன்றது பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது, அது ப்ரெசன்ட் ஃபார்மில் இஸ்ன்னு மாற்றுவோம். மை மதர் இஸ் பிஸி. ஓகேவா?
நம்ம டைரக்ட் ஸ்பீச்னால மேலே என்ன பண்ணுறோம், கொட்டேஷன் போட்டுரும். ஓகேவா? இது நம்பர் 1. நம்பர் 2 பாருங்கள். ஷி ஆர்டர்ட் மீ டு ரன் ஃபாஸ்ட். இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்னு பாருங்கள். ரன் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு ரன் ஃபாஸ்ட்னா இம்பேரட்டிவ். சரியா? ஆர்டர் பண்ணுற மாதிரி வேகமாக ஓடு 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 அப்படி சொல்கிறாங்க. அப்போது அந்த ஆர்டர்டு அப்படின்றத செட் டுன்னு மாற்றிடும். டூன்றது கனெக்டிங் வேர்டு, அந்த டூவை ரிமூவ் பண்ணிடும். அப்போ என்ன சொல்லுவோம், ரன் ஃபாஸ்ட். அதை கொட்டேஷனுக்குள்ளே போட்டோம். அடுத்து தேர்ட் சென்டென்ஸ். பிரியா ஆஸ்க்டு மீ வெதர் ஐ ஹேட் 10 rupees. பிரியா யார்கிட்ட கேட்குறா, ஆஸ்க்டு மீ. சரியா? பிரியா ஸ்பீக்கர், மீ லிசனர், வெதர் ஐ ஹேட் 10 rupees. சரியா? இப்போ இந்த ஆஸ்க்டு அப்படின்றத என்ன மாத்திரம், செட் டுன்னு மாற்றுறோம். சரியா? செட் டு மீ டு யூ ஹாவ் 10 rupees. உன்கிட்ட 10 rupees இருக்கா அப்படின்னு கேட்குறா. சரியா? ஹேட் என்னவோ மாறிடுச்சு, ஹாவ்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பாஸ்டில் இருந்துச்சுன்னா ப்ரெசன்ட், ப்ரெசண்ட்டில் இருந்தால் பாஸ்ட். சரி, இப்போது இந்த கனெக்டிங் வேர்டு என்னது, வெதர். இருக்கா இல்லையா? ஆமாம் என்கிட்ட இருக்குது, இல்லை என்கிட்ட 10 rupees இல்லை. அப்போ நம்ம எஸ் ஆர் நோ ஏதோ ஒரு ஆன்சர் தான் சொல்கிறோம். அப்போது அந்த இடத்துல நம்ம வந்து வெதர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். சரியா? சரி, அடுத்தது பாருங்கள். சேஞ்ச் இன்டு டைரக்ட் ஸ்பீச். அடுத்து டைரக்ட் ஸ்பீச்சாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. உமா டோல்டு மீ தட் ஹர் மதர் வாஸ் பிஸி. அடுத்து பாருங்கள். சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். சரியா? இதோட ஃபோட்டோ காப்பி நான் எடுக்காமல் விட்டுட்டேன், அதனால் இதுலேயே நான் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். ஹி செட் டோன்ட் டச் த ஃபயர். ஃபயரை தொடாத அப்படின்னு அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. சரியா? அப்போது அதை என்ன பண்ணுங்க, ஹி செட்டுக்கு பதிலாக ஆர்டர்டு என்ன பண்ணணும், ஹி ஆர்டர்டு டோன்ட் டச் த ஃபயர். டோன்ட் நெகட்டிவ் ஃபார்மேஷனில் இருக்குது, இம்பேரட்டிவ் ஆர்டரில் இருக்குது. அப்போ டோன்ட்டுன்றது நாட் டூன்னு மாறும். நாட் டு டச் த ஃபயர். ஹி ஆர்டர்ட் நாட் டு டச் த ஃபயர் அப்படின்னு ஆன்சர். ஓகேவா? ஹி செட்ன்றது ஆர்டர்டுன்னு மாறுது. ஹி ஆர்டர்ட் நாட் டு டச் த ஃபயர். கமா கொட்டேஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடணும். நாட் டு, டோன்ட்டுக்கு பதிலாக நாட் டுன்னு போட்டு டச் த ஃபயர். ஓகேவாம்மா? இதுக்கான விடை திருப்பி சொல்கிறேன். ஹீ ஆர்டர்ட் நாட் டு டச், டோன்ட்டுக்கு பதிலாக நாட் டு டச் த ஃபயர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ரூபா சேஸ் டு ஹிம் யூ ஆர் ரைட். இது ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அப்போ ரூபா சேஸ் டு அப்படின்றது டெல்ஸ்ன்னு மாறும். சரியா? ரூபா சேஸ் டு அப்படின்றது என்ன மாறும், டெல்ஸ். ரூபா டெல்ஸ் ஹிம், கமா ரிமூவ் பண்ணிடணும். இந்த கமாக்கு பதிலாக என்ன போடணும், தேட்டுன்னு போடணும். தேட் யூ ஆர் ரைட். யாரை சொல்கிறா, அவனை. அப்போ ஹீ இஸ் ரைட் அப்படின்னு மாற்றிடணும். ஹீ இஸ் ரைட். ஓகேவா? நான் விடை சொல்கிறேன். ரூபா டெல்ஸ் ஹிம் தேட் ஹீ இஸ் ரைட். ரூபா டெல்ஸ் ஹிம் தேட் ஹீ இஸ் ரைட். சரியா? அடுத்த சென்டென்ஸ். நரேஷ் செட் கேன் யூ ப்ளே செஸ். நரேஷ் செட், அப்போ கொஷின் மார்க்காக இருக்குது, அதனால் நம்ம என்ன மாற்றுறோம், ஆஸ்க்டு. பாஸ்டன்ஸ்னால ஆஸ்க்டு. நரேஷ் ஆஸ்க்ட் உனக்கு செஸ் விளையாட முடியுமா, உன்னால் செஸ் விளையாட முடியுமா. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாம் என்னால் விளையாட முடியும், இல்லை ஏதோ ஒன்று பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க. அப்போது நம்ம என்ன மாற்றணும், ஆஸ்க் வெதர். ஏன்னா இப்போ எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின், அதனால வெதர்
யூ கேன் இருக்குல்ல, அது என்ன மாறும்னா ஹி குட்னு மாறும். ஹி குட் ப்ளே செஸ். திருப்பி விடை சொல்கிறேன் பாருங்கள். நரேஷ் ஆஸ்க்டு வெதர், ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, WHETHER வெதர். வெதர் ஹீ குட், யூ கேன்றது இப்படி மாறும், ஹீ குட்னு மாறும். ஹீ குட் ப்ளே செஸ். ஹீ குட் ப்ளே செஸ். ஓகேவா? இதுதான் இதற்கான விடை. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த ஆக்டிவிட்டியில் மீட் பண்ணலாம்.